வெல்கம் டு ப்ரவுட் ஹிந்து டர்மா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். பெண்களிடம் போய் சொல்வதால் பாவம் ஏற்படுமா? வியாச மகாபாரதம். அசுரகுல குருவான சுக்ராச்சாரியாரின் பெண்ணான தேவயானியை யயாதி மணந்து கொண்டார். சுக்ராச்சாரியார் யயாதியிடம் எக்காரணம் கொண்டும் சர்மிஷ்டையிடம் சேராதே என்று சொல்லியிருந்தார். தேவயானியோடு சர்மிஷ்டையும் அவளின் 1000 கன்னிகைகளும் யயாதியோடு வந்து தங்கினார்கள். அங்கு ஒரு மாளிகையில் வசித்தனர். சில காலத்திற்கு பிறகு தேவயானி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். அசுரனான ரிஷபர்வனின் பெண்ணான சர்மிஷ்டை தனக்கும் ஒரு பிள்ளை வேண்டும் என்று யயாதியிடம் கேட்டாள். தேவயானியை திருமணம் செய்தபோது சுக்ராச்சாரியார் சர்மிஷ்டையை ஏற்காதே என்று சொன்னதை யயாதி சொல்ல சர்மிஷ்டை இவ்வாறு சொன்னாள். சிரிப்பதற்காகவோ பெண்களிடமோ திருமணம் செய்வதற்காகவோ உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சமயத்திலோ அனைத்து சொத்தும் பறிக்கப்படும் சமயத்திலோ பொய் பேசலாம் என்று சொல்லியிருக்கின்றனர். இந்த 5 பொய்கள் பாவங்களாகாது. ஆதலால் தன்னை ஏற்பது தவறல்ல என்று சொன்னாள். சாட்சிக்கு நீதிமன்றம் சென்றவன் பொய் சொன்னான் என்றால் அவனை பதிதன் என்று சொல்கின்றனர். இவ்வாறு வியாச மகாபாரதம் ஆதி பர்வம் சொல்கிறது. நன்றி. மீண்டும் இதுபோன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்.